காமன் ஷார்ட் சென்டென்சஸ். காமன் என்ன ரெண்டு அர்த்தம், சாதாரணன்னு அர்த்தம், பொதுவானன்னு அர்த்தம். ஷார்ட் சென்டென்ஸ் சிறு சிறு வாக்கியங்கள். இப்போ நீங்கள் சொல்ல போகிறது ஸ்டாப். ஸ்டாப் என்ன அர்த்தம்? நில்லுன்னு அர்த்தம், நிறுத்துன்னு அர்த்தம். ஸ்டாப் அட் ஒன்ஸ், உடனே நிறுத்துன்னு. அட் ஒன்ஸ்னா உடனே. கம் ஹியர், இங்கே வா. இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் நீங்கள் பேசி பழகலாம் இல்லையா? இங்கே வான்னு கூப்பிடுற கம் ஹியர். ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறார், நீங்கள் உடனே சொல்லிடுறீங்க ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப், கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நிறுத்துங்க உங்கள் பேச்சன்னு சொல்கிறேன். வெயிட் அவுட் சைட், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது வெயிட் அவுட் சைட். ஒரு ப்ளீஸ் சேர்த்துக்கிறீங்களேன், ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். இவரோட பேசிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். ஏதாவது உங்களுக்கு தெரியும், ஆனால் நம்ம என்னத்துக்கு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா பேச மாட்டோம். ஆனால் பேசி பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த பழக்கத்தினால பேசத்தான் தீருவோம். தமிழ் பேசுகிற இடத்துல இங்கிலீஷ் பேசுவோம். கெட்டப், கெட்டப் என்னன்னு அர்த்தம்? எந்திரின்னு அர்த்தம். படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு கெட்டப் தான். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், கவனமாக இரு. ஒருத்தர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரப்பா, உன் லக்கேஜெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்க, மேலே வச்சுருந்தா அடிக்கடி பார்த்துக்கிட்டே இரு. பி கேர்ஃபுல். பணம் கொண்டு போகிற, பையில் உனக்கு ₹1,00,000 கொடுத்து அனுப்புகிறேன், பி கேர்ஃபுல். அடிக்கடி தொட்டு பார்த்துக்கிட்டே போகாத, பி கேர்ஃபுல். அப்புறம் மேலே போங்க, கோ அப். கோ அப்னா இன்னும் மேலே சொல்லுங்கன்னு அர்த்தம், அப்புறம் மேலே போங்கன்னு கூட அர்த்தம். இன்னொரு இடம் பாருங்கள், ஸ்டாப், ஸ்டாப் அட் ஒன்ஸ், கம் ஹியர், வெயிட் அவுட் சைட், கெட் அப், பி கேர்ஃபுல், கோ அப், கம் இன். ஒருத்தர் உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்லுங்க, வாங்கன்றீங்க. கம் இன். டோன்ட் மேக் எ நாய்ஸ், சத்தம் போடாத, சத்தம் போடாதீங்க. டோன்ட் மேக் எ நாய்ஸ். இந்த ரெண்டுக்கும் என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தம் போடாத, சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாதீங்க என்பது ஒரு மரியாதையாக சொல்கிறோம். அப்போது மரியாதை இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ளீஸ் சேர்த்துக்கணும். ப்ளீஸ் டோன்ட் மேக் எ நாய்ஸ். இல்லைன்னா இப்படி சொல்லுங்கள், டோன்ட் மேக் எ நாய்ஸ் ப்ளீஸ். ட்ரை அகைன், மறுபடியும் முயற்சி செய். டோன்ட் மூவ், அசைய வேண்டாம். லிசன், கவனி. லிசன் ப்ளீஸ், கவனியுங்கள். லிசன் டு மீ, நான் சொல்கிறதை கேளுங்க. லிசன் டு மீ, மீனா என்னை கவனியுங்கள். கெட் அவுட், கெட் அவுட் என்ன அர்த்தம்? வெளியே போன்னு அர்த்தம். ப்ளீஸ் கெட் அவுட்னா தயவுசெய்து வெளியே போங்கள்னு அர்த்தம்.